Students, the exercise 3.2 la 11 sum போறோம். A circular metallic plate of radius 8 cm and thickness around 6 mm இருக்கும். is melted and molded into pipe. உங்களுக்கு தெரியும், நம்ம 10th பார்த்தோம், ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்பை மாற்றும் போது என்ன நமக்கு வால்யூம் ரெண்டு ஷேப்போட வால்யூம் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரேடியஸ் இந்த 16 cm ஆஃப் திக்னஸ் அண்டு திக்னஸ் வந்து 4 mm கொடுத்துறாங்க. ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் விசிட்டர். இந்த வால்யூம் ஆஃப் சர்க்குலர் பிளேட் மெட்டாலிக் பிளேட்டும் வால்யூம் ஆஃப் அந்த பை எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். சரி, இப்போ ரெண்டு கான்செப்ட் தனியாக இருக்கலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட் அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம் சரிங்களா? என்னென்ன ரேடியஸ் எழுதலாமா? இப்போ இதில் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா R1 தெரியலாமா, 8 cm இருக்கு. நெக்ஸ்ட் இதை திக்னஸ் கொடுத்துறாங்க. திக்னஸ் அப்படியே ஈக்குவலாக தரேன் 6 mm. ஆனால் பாருங்க 1 cm 1 mm வச்சிருக்கக்கூடாது. அதை என்ன பண்ணுறேன் தெரியும் உங்களுக்கு, மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் 10 டிவைட் பண்ணால் சென்டிமீட்டர் மாற்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பையோட போர்ஷன் போகிறேன். அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா R2 எடுத்துறேன். அதுக்கு எவ்வளோ கொடுத்துறாங்க, 16 cm எடுத்துறாங்க. அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 4 mm. அப்புறம் நம்ம நமக்கு இந்த 4/10 போட்டு என்ன பண்ணலாம், என்ன போடலாமா? இப்போ நமக்கு இயர் இந்த எது நமக்கு ஈக்குவல், ரெண்டுத்தோட வால்யூம் ஈக்குவல் இல்லையா? வால்யூம் ஆஃப் மெட்டாலிக் சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட், சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் பை. ஓகேங்களா? ரெண்டுமே ஈக்குவல். இந்த வால்யூம் ஆஃப் சர்க்குலர் பிளேட் எப்படி பிரிக்கலாம்? நமக்கு ஏரியா இன்ட்டு திக்னஸ் போலாமா இல்லையா? ஏரியா இன்ட்டு திக்னஸ் ஆஃப் வால்யூம் இல்லையா? அதே போல இங்க என்னது, ஏரியா இன்ட்டு திக்னஸ் போலாம் பைக்கும். இப்போ ஏரியா நமக்கு சர்க்குலர் ஏரியா உங்களுக்கு தெரியல, பை ஆர் ஸ்கொயர் தானே நமக்கு. பை R1 ஸ்கொயர் கரெக்டுங்களா? இந்த திக்னஸ் நம்ம எவ்வளோ தெரியும் நமக்கு வந்து 6/10 சென்டிமீட்டர் வேணாம், அதை பார்த்துக்கலாம். 6/10 ஈக்குவல் டு அதே மாதிரி பையோட நமக்கு ஏரியா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இல்லையா? R² θ/2 இதெல்லாம் படிச்சுங்க சரிங்களா? பையோட வழியும் நமக்கு வந்து ரேடியஸும் அந்த சென்டர் ஆங்கிள் தெரியும் போது என்னது R² θ/2. இதோட திக்னஸ் என்னது 4/10. இப்போ நம்ம 10 இங்கே டிவைட் பண்ணிக்கலாமா? 2 இங்கே அடிச்சிடலாமா? இப்போ நமக்கு வந்து இந்த வேல்யூ சப்ஸ் பண்ணலாமா நமக்கு? இப்போ பை வேல்யூ நமக்கு 120 பைசா 22 பைசா. R1 நம்ம தெரியும் எவ்வளோ, 6 இன்ட்டு 6 இன்ட்டு சாரி R வந்து 8 இல்லை, thickness of 6 8 into 8 equal to R square வந்து இங்கே R2 ஸ்கொயர். என்ன R2 ஸ்கொயர், R2 வேல்யூ வந்து 16 இன்ட்டு 16 என்ன ஸ்கொயர் சொல்லும்போது இன்ட்டு தீட்டா இருக்கு, இன்ட்டு இங்கே 2 இருக்கு. ஓகேவா? நம்ம தீட்டா தான் தேவை, மற்ற வேல்யூ கீழே கொண்டு வந்துடலாமா? 22/7 இன்ட்டுனது 8 into 8 into 6 டிவைட் பண்ண பண்ணலாம். இந்த 16 into 2 போட்டுடலாமா? ஈக்குவல் டு தீட்டா. இது படிச்சா 2வா, இது வச்சாங்க 2வா, இது நெக்ஸ்ட் 3, இது வச்சா 11. அப்போ என்ன பண்ணுங்க வந்து 33 தீட்டா ஈக்குவல் டு 33/14 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணலாம், நமக்கு வந்து டிகிரி மாற்றலாம். டிகிரி மாற்ற என்ன பண்ணப்ப 180/π மட்டும் பண்ணலாமா? இப்போ 33/14 இன்ட்டு என்ன பண்ணலாம், 180/22/7 போட்டுடலாமா? 22 இன்ட்டு 7 தட்சா 3 டைம் 11 இது வரும் 2 11 சார். தட்சா வரும் 90 வருமா? நெக்ஸ்ட் இது 2வா, இது வச்சா 45. இப்போ 3 into 45 நம்ம என்னது 135 டிகிரி. புக்கில் ரேடியன் கொடுத்துருப்பாங்க, அதனால 3π/4 கொடுத்துருப்பாங்க. 2 1 தான், பிரச்சனை கிடையாது. நம்ம டிகிரி சொல்கிறோம் அவ்வளோ. ஆங்கிள் பார்த்து நமக்கு 135 டிகிரி வந்துடும்.